அனைவருக்கும் வணக்கம். பொதிகை டிவி சார்பாகவும் என் சார்பாகவும் அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்று ஆத்ம நிர்பர் பாரத் அபியான் அதை பற்றி ஒரு கண்ணோட்டம். பாரத பிரதமர் அறிவித்ததுக்கப்புறம் நமது நிதி அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் தினமும் ஒவ்வொரு நாளும் பத்திரிகையாளர் மூலியமாக பல விஷயங்களை தெரிவிச்சிருக்காங்க. இந்த ஆத்ம நிர்பர் பாரத் அபியான் பற்றி, அதாவது சுயசார்பு இந்தியா, செல்ஃப் ரிலையன்ட் இந்தியா, இதை பற்றி தான் இந்த நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம். சிம்பிளான சில விஷயங்கள் பற்றி தான் நான் பேச போகிறேன். ஒரு முதல் கட்டமாக மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ் அதை பற்றி சில விஷயங்கள் முதல்ல பார்ப்போம். 3 கட்ட நடவடிக்கையாக இந்த மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ்க்கு, அதாவது சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்காக இந்த சில ஸ்கீம்ஸ் எல்லாம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்கீமில் நிறைய பேருக்கு சந்தேகங்கள் இருக்கும். அதை பல இடத்துல கேட்குறாங்க. தெரியாதவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு தெரியாமல் 4 பேர் சொல்கிறத அதை 40 ஆக்கி பேசுகிறதெல்லாம் நடந்துட்டுருக்கு. சோஷியல் மீடியாவில் நல்ல விஷயங்களை பரப்புறதை விட கெட்ட விஷயங்கள் தான் நிறையா சொல்கிறாங்க, மீம்ஸாக போடுறாங்க, அதாவது கேலி கூத்தாக பேசிகிட்டு இருக்காங்க. இந்த ப்ரோக்ராமோட பர்பஸே இந்த ஸ்கீம்ஸை பற்றி தெளிவான ஒரு விளக்கம் கொடுக்கறதுக்காக தான். மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ், அதாவது சிறு குறு நடுத்தர வணிகர்களுக்காக 3 ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. முதல்ல இந்த ஸ்கீம்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ் டெஃபினேஷன், அதாவது யார் இந்த சிறு குறு நடுத்தர வணிகர்கள் ஆக இருப்பாங்க அப்படின்ட்டு முதல்ல டிஃபைன் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி அந்த ஆக்டில் அந்த டெஃபினேஷன் இன்வெஸ்ட்மெண்ட் மூலியமாக இருந்தது. அதாவது மேனுஃபேக்சரிங் செக்டாராக இருந்தால் இல்லை சர்வீஸ் செக்டாராக இருந்தால் அப்படின்னு 2ஆக பிரிச்சுட்டாங்க. மேனுஃபேக்சரிங் செக்டாருக்கு மைக்ரோ என்டர்பிரைசஸ்னால் 25 லட்சத்துக்கு கீழே, ஸ்மால்னா 5 கோடி கீழே, மீடியம்னா 10 கோடி கீழே அப்படின்னு ஒரு வரைமுறை வச்சுருந்தாங்க. அதே மாதிரி சர்வீஸ் என்டர்பிரைசஸ்க்கு 10 லட்சத்துக்கு கீழே, 2 கோடி கீழே, 5 கோடி கீழேன்னு வச்சுருந்தாங்க. இந்த இன்வெஸ்ட்மெண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாத்தையும் எடுத்து ஓரமாக வச்சுட்டு 2 கண்டிஷன் கொண்டு வந்திருக்காங்க. ஒன்று, இன்வெஸ்ட்மெண்ட்டும் இருக்கணும், டர்ன் ஓவரும் இருக்கணும். நல்லா கவனிங்க, இன்வெஸ்ட்மெண்ட்டும் இருக்கணும், டர்ன் ஓவரும் இருக்கணும். இது மேனுஃபேக்சரிங்க்கு செப்பரேட்டாக, சர்வீஸ் இண்டஸ்ட்ரிக்கு செப்பரேட்டாக அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கி சர்வீஸ் இண்டஸ்ட்ரியும் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரிக்கு ஈக்குவலண்ட்டாக தான் இருக்குது. எப்படி? ஏன்னா அவங்களுடைய அசட்ஸ் ஃபிக்ஸ்டு அசட்ஸாக இருக்கணும் நெசசிட்டி இல்லை. லேண்ட், பில்டிங், பிளான்ட் அண்ட் மெஷினரியாக தான் இருக்கணும் நெசசிட்டி இல்லை. அதை தவிர அவங்களுடைய முக்கியமான அசட் இன்டான்ஜிபிள் அசட். ஸோ இன்டான்ஜிபிள் அசட் தான் முக்கியமான ஒரு அசட்டு சர்வீஸ் இண்டஸ்ட்ரீஸ்க்கு. ஸோ அதனால் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது பொதுவாக வச்சுட்டாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டும் டர்ன் ஓவரும் 2 இருக்கணும் அப்படின்னு வச்சுட்டாங்க. ஸோ பழைய டெஃபினேஷனில், ஆக்சுவலி பழைய டெஃபினேஷன் சொல்ல முடியாது, இப்போ இருக்கிற டெஃபினேஷன் சொல்லலாம். ஏன்னா இந்த ஸ்கீமில் அனௌன்ஸ் பண்ண அந்த லிமிட்டேஷன் இனிமே தான் சட்டமாக போகிறது. மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ் டெவலப்மெண்ட் ஆக்ட் மூலியமாக இந்த சட்டமாக வரப்போகிறது. 3 வருஷத்துக்கு முன்னாடி, நாம் 2020 இருக்கோம், 2017 இந்த டெஃபினேஷன் அமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொப்போசல் அப்போதைய அமைச்சர், எம்எஸ்எம்இ அமைச்சரே பேட்டியும் கொடுத்துருக்கார். இதெல்லாம் நீங்கள் நியூஸ்லேயும் பார்க்கலாம், நீங்கள் நெட்லேயும் கூகுள் பண்ணி பார்க்கலாம். இப்போது இந்த டெஃபினேஷன் இந்த COVID-19 டைமில் அவசியமான ஒரு ஒன்றாக இருக்கிறது. என்ன டெஃபினேஷன் கொண்டு வந்திருக்காங்க? ரொம்ப சிம்பிள். இன்வெஸ்ட்மெண்ட்டையும் டர்ன் ஓவரையும் லிங்க் பண்ணிட்டாங்க. எப்படி லிங்க் பண்ணியிருக்காங்கன்னா, 5 மடங்கு. 1 கோடி கீழே இருந்ததுன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டு, அதில் இன்ட்டு 5 மடங்கு, 5 கோடி டர்ன் ஓவர். இது மைக்ரோ, அதாவது சிறு, அதாவது குறு. சிறுனா ஸ்மால், 10 கோடி டர்ன் ஓவர் கீழே இருக்கணும். 10 × 5 50 கோடி, 10 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் × 5 50 கோடி, அது டர்ன் ஓவர். அடுத்தது மீடியம் என்டர்பிரைசஸ். ஸோ சிறு குறு நடுத்தர, அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் 20 கோடி கீழே, அதில் இன்ட்டு 5 மடங்கு அப்படின்னா 100 கோடி. இதை நான் எதுக்காக இப்போ நான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக கிளாரிட்டி கொடுக்குறேன் அப்படின்னா, ஸ்கீமுக்குள்ளே போகும்போது
இந்த லிமிட்டை நம்ம தாண்டிட்டோம்னா எம்எஸ்எம்இ ஸ்கீம்ஸ் எல்லாம் கிடைக்காது. ஸோ அதுக்காக தான். ஸோ இது முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம், நம்ம எம்எஸ்எம்இஸ்க்காக என்னென்ன ஸ்கீம்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, இதுதான் முக்கியமான பாயிண்ட்டு. 3 ஸ்கீம்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 3 ஸ்கீம்ஸும் வந்து நிறைய பேருக்கு வந்து இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, எனக்கு கிடைக்குமா உங்களுக்கு கிடைக்குமா அப்படின்லாம் கேட்குறாங்க. நிறைய பேர் வந்து பார்ட்னர்ஷிப் ஃபார்ம்ஸாக இருக்காங்க, தனி நபர் இண்டிவிஜுவலாக இருக்காங்க, அவங்களுக்கு கிடைக்குமா அப்படின்னு இருக்குது. கம்பெனிஸாக இருக்காங்க, கம்பெனிஸ் என்பிஏ இருக்கும், கடன் வாங்கியிருப்பாங்க, 5 கோடி 10 கோடி 20 கோடி 30 கோடி கடன் வாங்கியிருப்பாங்க, என்பிஎஸாக இருக்கும். இதில் அறிவிப்பில் என்ன வந்திருக்குன்னா, என்பிஎஸ் ஆனவங்களுக்கும் சப்போர்ட் இருக்குது அப்படின்னு ஒரு அறிவிப்பு இருக்குது. அந்த அறிவிப்பில் இன்னும் கீழே சில கண்டிஷன்ஸ் இருக்குது. என்ன மாதிரி ஸ்கீம்ஸ் வந்து நமக்கு பெனிஃபிஷியலாக இருக்கும் அப்படிங்கிறது அது உள்ளே போய் படிக்கும்போது தான் வந்து அதனுடைய அப்ளிகபிலிட்டி தெரியும். அண்ட் யாரெல்லாம் வந்து ஜென்யூனாக, அதாவது ரீசனபிளாக வியாபாரம் பண்ணவங்க, தொழில் பண்ணவங்கள, அவங்களுக்காக தான் இந்த ஸ்கீம்ஸே வந்து பாரத பிரதமர் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கு. இதில் ஃபஸ்ட்டு ஸ்கீம் வந்து, அதாவது இதை நான் எப்படி சொல்கிறேன்னா, மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ் வந்து ஒரு முக்காலி அப்படின்னு வச்சுக்கோங்க. 3 கால் இருக்கிற ஒரு முக்காலின்னு வச்சுக்கோங்க. அதில் 3 கால் வந்து கொடுத்துருக்காங்க. 3 காலுக்கு மேலே தான் இந்த மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸோட என்டையர் இண்டஸ்ட்ரியாக உட்காந்துருக்கு. ஒரு சின்ன ஸ்டாட்டிஸ்டிக் சொல்லணும்னா, மொத்த எக்ஸ்போர்ட்டில் வந்து 38% ஆஃப் த எக்ஸ்போர்ட்ஸ் வந்து எம்எஸ்எம்இ தான் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுடைய பங்கு வந்து சிறு பங்காக இருக்கும். அதாவது சிறு துளி பெருவெள்ளம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சிறு துளி பெருவெள்ளம் தான் வந்து 38% ஆஃப் த இந்தியன் எக்ஸ்போர்ட்ஸ்னு சொல்லலாம். ஸோ அவ்வளோ பெரிய பங்கு இருக்குது. ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்கிறேன். நம்பர் வைஸ் அவங்க ரொம்ப பெரிய நம்பர் அவங்க. ஸோ இதில் முதல் ஸ்கீம் என்ன அப்படின்னா, 3 லட்சம் கோடி கொடுக்குறாங்க. ஐ ரிப்பீட், 3 lakhs crores கொடுக்குறாங்க. கொலாட்ரல் ஃப்ரீ ஆட்டோமேட்டிக் லோன்ஸ்னு பேர் இதுக்கு. கொலாட்ரல் ஃப்ரீ அப்படின்னு சொன்ன உடனே அப்படி என்ன அர்த்தம், அதாவது சார்ஜ் எதுவும் கிடையாது, சொத்து எதுவும் கொடுக்க வேண்டாம், ஆனால் 3 லட்சம் கோடி கிடைக்கும். இது யாருக்கு கிடைக்கும் அப்படின்னா, நம்ம நல்லா கவனிங்க. இந்த லிமிட் அவைல் பண்ணணும்னா அவங்க என்ன சொல்கிறாங்க, 20% ஆஃப் எக்ஸிஸ்டிங் லோன், 20%, அதாவது 1/5, 5ல் 1 பங்கு அப்படின்னு எடுத்துக்கோங்க. அதாவது 29/2/2020 உங்களுடைய லோன் பாக்கி வந்து 25 கோடிக்கு கீழே இருக்கணும். 25 கோடி கீழே இருந்ததுன்னா, ஒரு எக்ஸாம்பிள் 20 கோடின்னு வச்சுக்கோங்க. 20 கோடியில் 20%ங்கிறது 4 கோடி கிடைக்கும். கொலாட்ரல் ஃப்ரீ. இது யாருக்கு அப்படின்னா, நல்லா கவனிங்க, நல்லா ஓடின்னு இருக்கிற ஒரு கம்பெனி, எந்த ஒரு தடங்களும் இல்லை, குட் லோன், ஸ்டாண்டர்ட் லோன்ஸு, என்பிஎஸ் கிடையாது, டிஃபால்ட் கிடையாது, எல்லா கம்ப்ளைண்ட்ஸும் பண்ணிட்டு இருக்காங்க. கோவிட்னால ஷட்டர் எடுத்து மூடியாச்சு, லாக்டவுனில் மூடியாச்சு. அதனால் 2 மாதமாக வந்து வியாபாரம் கிடையாது, 2 மாதமாக தொழில் கிடையாது, சப்ளை கிடையாது, ஸ்டாக் அப்படியே முடங்கி இருக்குது. அப்போது நான் இப்போ ஷட்டரை திறந்தேன்னா செலவு இருக்குது, சப்ளையருக்கு பேமெண்ட் கொடுக்கணும், எலக்ட்ரிசிட்டி அது இது, நான் என்னோடய மெஷினரிஸ் எல்லாமே வந்து நான் ரிவைவ் பண்ணணும், இதுக்கு எல்லாமே எனக்கு செலவாகும். நான் ஆல்ரெடி கொஞ்சம் லிமிட் வேறு என் பேங்க்கில் இருக்குது, அதை நான் வந்து பிஸ்னஸுக்கு தான் யூஸ் பண்ணும். ஸோ அவங்க வந்து மூச்சு வாங்கி எழுந்து நின்று, ஸோ இந்த 3 லட்சம் கோடிங்கிறது ஒரு ஹேண்ட் ஹோல்டிங் எக்ஸசைஸ். அவங்க கையை பிடிச்சி அவங்க கூட நடந்து அவங்கள இன்னொரு 3 மாதம் 6 மாதத்துக்கு கைப்பிடிச்சு நடக்கணுன்ட்டு, அவங்களுக்காக தான் இந்த முதல் கால். 2வது கால் நான் வரேன், இதை முதல்ல முடிச்சுடுறேன். இந்த கடன் வந்து இப்போ 20 கோடி என்கிட்ட ஆல்ரெடி கடன் இருக்குன்னா 20%ன்னு சொன்னேன். அப்போ 4 கோடி. இந்த 4 கோடி கடனை இமீடியட் கொடுத்துருவாங்க. கொடுத்த உடனே 29/2 அன்னைக்கு என்ன பேலன்ஸ் இருக்குது, நீங்கள் என்னைக்கு கடன் அவைல் பண்ணுறீங்க, சில பேப்பர்ஸ் எல்லாம் கொடுக்கணும். கண்டிஷன்ஸ் வில் ப்ரிவைல் அப்படின்னா, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ், தஸ்தாவேஜுகள் கொடுக்கணுன்ட்டு இந்த ஸ்கீமில் அனௌன்ஸ் பண்ண உடனே எல்லோரும் என்ன பண்ணுறோன்னா, நேராக பேங்க்குக்கு போய்டுறோம். பேங்க்குக்கு போயிட்டு பேங்க் மேனேஜர் முன்னாடி உட்காந்துட்டு, நம்ம நிதியமைச்சர் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, நீங்கள் எங்களுக்கு கொடுங்க அப்படின்ட்டு. அவங்க அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, அது ப்ராப்பர் சேனல் மூலியமாக வரணும். ஸோ அதனால் பேங்கிங் செக்டாரில் இந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் வந்து டே அண்ட் நைட் 24 hours உக்காந்துட்டு இந்த ஸ்கீம்ஸ்க்கு என்னென்ன ஸ்கீமு, இந்த ஸ்கீமில் கண்டிஷன்ஸ் என்ன, இந்த ஸ்கீமில் என்ன டாக்குமெண்ட் வாங்கணும் அப்படின்னு இருக்குது.
கொலாட்ரல் ஃப்ரீன்னு இருந்தாலும் நீங்கள் வந்து எக்ஸிஸ்டிங் பேங்க் கஸ்டமர். நல்லா கவனிங்க, நீங்கள் எக்ஸிஸ்டிங் பேங்க் கஸ்டமர், நீங்கள் ஒரு குட் கஸ்டமர், வெரி குட் பாரோவர், எக்ஸிஸ்டிங் ரன்னிங் எம்எஸ்எம்இ இண்டஸ்ட்ரி. ரெண்டாவது, இந்த ஸ்கீமில் என்ன சொல்கிறாங்க, பிஸ்னஸ் ஸ்லாஷ் எம்எஸ்எம்இன்னு சொல்கிறான். அதாவது பிஸ்னஸ் ஸ்லாஷ் எம்எஸ்எம்இனா எம்எஸ்எம்இன்னு கூட நீங்கள் இருக்கலாம், நீங்கள் எம்எஸ்எம்இ இல்லாத கூட இருக்கலாம். அதனால தான் பாரோவர்ஸ் அப் டு 25 crores. பாரோவர்ஸ் அப் டு 25 crores நீங்கள் உங்களுடைய டெஃபினேஷன் பார்த்தீங்கனாலே அந்த எம்எஸ்எம்இ டெஃபினேஷன்ஸ் பாருங்கள், இன்வெஸ்ட்மெண்ட் லெஸ் தேன் 20 crore. ஸோ இப்போ என்னோட கடனே வந்து 25 கோடி இருந்ததுன்னா அப்போ என்னுடைய பங்கு வந்து ஒரு 5 கோடி 10 கோடியாவது மினிமம் இருக்கும். ஸோ அப்போ 35 கோடி நான் வந்து எம்எஸ்எம்இயே கிடையாது. ஸோ ஆகையினால தான் இது வந்து பிஸ்னஸ் ஸ்லாஷ் எம்எஸ்எம்இ, பிஸ்னஸும் எம்எஸ்எம்இ சேர்ந்து 2 பேருக்கும் சேர்ந்து உண்டுது. ஆனால் லார்ஜ் பிஸ்னஸ்க்கு இது கிடைக்காது. இது முதல் கண்டிஷன். ரெண்டாவது இன்னொரு கண்டிஷன் வந்து டர்ன் ஓவர் கேப் 100 கோடிக்கு மேலே போயிருக்கக்கூடாது. ஸோ என் கடன் வந்து 20 கோடி இருக்குது, டர்ன் ஓவர் 150 கோடி பண்ணிட்டேன்னா இந்த ஸ்கீம் கிடையாது. ஸோ அதனால தான் டர்ன் ஓவரும் லெஸ்ஸாக இருக்கணும், என் கடனும் லெஸ்ஸாக இருக்கணும். அந்த சிறு குறு மக்களுக்கு, சிறு குறு தொழில் முனைவோர்களுக்கு இது வந்து ஒரு ஹேண்ட் ஹோல்டிங் எக்ஸசைஸ். அதாவது சின்ன வயசில் குழந்தைங்களை வந்து அம்மா நடந்து போகும்போது அம்மா ஒரு விரல் கொடுப்பாங்க, அந்த விரலை பிடிச்சிருந்து அந்த குழந்தை வரும். ஸோ அந்த மாதிரி இந்த விரலை பிடிச்சிக்கோ, இது மூலியமாக நான் அடுத்த ஒரு வருஷத்துக்கு உன்னை கூட்டு போகிறேன்ட்டு. இந்த கடனை வந்து எப்போ திருப்பி கொடுக்கணும், இது செப்பரேட்டாக ஒரு அக்கௌண்ட்டில் தான் கொடுப்பாங்க. எக்ஸிஸ்டிங் அக்கௌண்ட்டில் வந்து உங்களுடைய 20 crore பாக்கி இருக்குன்னா 20%ங்கிறது 4 crores வந்து அப்படியே இன்க்ரீஸ் பண்ணிட மாட்டாங்க. அது வந்து எமர்ஜென்சி கிரெடிட்டு இல்லை ஸ்பெஷல் கிரெடிட்டு, COVID-19 ஸ்பெஷல் கிரெடிட் ஏதாவது ஒரு பேர் வைப்பாங்க, அந்த ஸ்கீமில் வரும்போது பேர் சொல்லுவாங்க. அந்த அக்கௌண்ட்டுக்கு தான் கிரெடிட் கிடைக்கும். அந்த அக்கௌண்ட்டில் தான் முதல்ல வர பணம்லாம் வந்து எந்த அக்கௌண்ட்டுக்கு போகும், இது வேறு முதல் பாயிண்ட்டு. ஏன்னா இந்த ஸ்கீம் பிரகாரம் 12 மாதத்துக்கு பிரின்சிபல் ரீபேமெண்ட்டு மொரட்டோரியம். அப்படின்னா என்ன அர்த்தம், 12 மாதம் கழித்து பிரின்சிபல் கொடுத்தா போகிறோம். அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட்டும் கேப் பண்ணிடுவாங்கன்றாங்க. இன்ட்ரெஸ்ட் கேப் பண்ணிடுவாங்கன்னா என்ன அர்த்தம், இன்ட்ரெஸ்ட் வந்து எந்த ரேட்டாக இருந்தாலும் ஃப்ளோட்டிங் ரேட்டாக இருக்குது, 12%, 13%, 14, 14 அப்படின்னு ரேட்டு வந்து டிக்ரீஸ் ஆனாலும் அது ஒரு பர்சன்டேஜுக்கு மேலே அது மேலே போகும்போது அந்த பாக்கி பர்சன்ட் அபவ் தட் லிமிட் வந்து இட் வில் பி பார்ன் பை அது இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன் ஆர் இட் வில் நாட் பி சார்ஜ்டு டு கஸ்டமரை வந்து சார்ஜ் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் மேக்ஸிமம் ஒரு கேப் ஒன்று வச்சுருப்பாங்க இன்ட்ரெஸ்ட் ரேட், அதுக்கு மேலே இந்த லோன் அமௌண்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்ண மாட்டாங்க. அது என்ன இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டு, அந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டு என்னங்கிறது தான் ஸ்கீமில் வரும். ஸோ இதுதான் இந்த ஸ்கீமோட சாராம்சம். இந்த ஒரு ஸ்கீமில் வந்து 31 அக்டோபர் தான் வந்து கடைசி தேதி. 31 அக்டோபர் வரைக்கும் இந்த ஸ்கீம் வந்து லைவாக இருக்கும் அப்படிங்கிறது இந்த ஸ்கீமுடைய சாராம்சம். ரெண்டாவது நாற்காலி என்ன அப்படின்ற அந்த முக்காலியில் வந்து ஒரு கால் வந்து இது ரெண்டாவது கால் யாருக்கு அப்படின்னா இவங்களுக்கு கிடையாது. இந்த 3 லட்சம் கோடி யாருக்குன்னா ரெகுலர் டைம்லி பே பண்ணுற எம்எஸ்எம்இக்கு. இந்த ரெண்டாவது கால் யாருக்குன்னா என்பிஎஸ்க்கு, ஸ்ட்ரெஸ்ட் அசட், எஸ்எம்ஏ ஸ்பெஷல் மென்ஷன் அக்கௌண்ட்டுன்னு சொல்லுவோம். 1, 2, 3 SMA 1, SMA 2, SMA 3 அப்படின்னு சொல்லுவோம். இந்த SMA 1, SMA 2, 3னா என்ன, டியூ டேட்டை தாண்டி 30 நாள் ஆயிருக்கும், அதுக்குள்ளே இருப்பான் SMA. அதுக்கப்புறம் 60 நாள், அதுக்கப்புறம் 90 நாள். அதனால் SMA 1, 2, 3 இருப்பான். அதையும் தாண்டிட்டான்னா 2 குவார்ட்டரை தாண்டிட்டான்னா, குவார்ட்டர் அப்படின்னா 3 மாதம், அதையும் தாண்டிட்டான் அப்படின்னா என்ன ஆகும், அவன் என்பிஏ ஆகிடுறாங்க, டிக்ளேர் பண்ணிடலாம். ஸோ இந்த என்பிஏ ஆன அக்கௌண்ட்டும் எஸ்எம்ஏல இருக்கிற அக்கௌண்ட்டும் தே ஆர் ஸ்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட்ஸ்னு பேர். இவங்க ஆல்ரெடி ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்காங்க, ஷட்டரும் போட்டு மூடியாச்சு. இப்போ என்ன பண்ணுறது, அவங்க வந்து ஆல்மோஸ்ட் கில்டு ஸ்டேஜ் தான். அவங்க வந்து எழுந்து நிற்கணும் அப்படின்னா அவங்களுக்கு அம்மா மாதிரி ஒரு விரல் கொடுத்தா பத்தாது, அவங்களுக்கு அங்கே குச்சி நட்டு இங்கே நட்டு கையை பிடிச்சி எழுந்து நிற்க வைக்கணும், அப்போ தான் வந்து நிற்பாங்க. ஸோ அதுக்காக வந்த இந்த ஸ்கீம் தான் இந்த 20,000 கோடி ஸ்கீம். இந்த 20,000 கோடி ஸ்கீம் வந்து பார்க்குறதுக்கு நன்னா இருக்கும். எல்லா எம்எஸ்எம்இ ஆளுங்களும் வந்து ஆக்சுவலி கோவிடை பூஜை பண்ணலாம், இல்லை பாரத பிரதமரை பூஜை பண்ணலாம், இல்லை இந்த சிச்சுவேஷனை கூட பூஜை பண்ணலாம். ஆனால் இதில் முக்கியமான சில சரத்துகள் இருக்குது. என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க, ஃபங்க்ஷனிங் எம்எஸ்எம்இ அப்படின்னு ஒன்று வச்சுட்டான். ஃபங்க்ஷனிங் எம்எஸ்எம்இ விச் ஆர் என்பிஏஸ் ஆர் ஸ்ட்ரெஸ்டு வில் பி எலிஜிபிள் அப்படின்ட்டு. ஃபங்க்ஷனிங் எம்எஸ்எம்இனா என்ன அர்த்தம், நான் வந்து என் ஷட்டரை வந்து கோவிட்னால் மட்டும் மூடலை, நான் என்பிஏ ஆனதுனாலே கடையை மூட்டேன், அது அப்படி கிடையாது. என்பிஏ ஆயிருந்தாலும்
நான் வந்து கஷ்டப்பட்டு என்னோடய வியாபாரத்தை செஞ்சுட்டு இருக்கேன், அக்கௌண்ட்டில் பணம் வந்துட்டுருக்கு, பணம் வருது பணம் போகிறது, பணம் வருது பணம் போகிறது, கடனை பே பண்ண முடியல, பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ண முடியல. பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணணுன்னா ஃபண்ட்ஸ் வேணும், ஃபண்ட்ஸ் எடுத்து பிஸ்னஸில் போடணும். அப்போ தான் வந்து பிஸ்னஸ் பெருகும், பிஸ்னஸ் பெருகினா தான் எனக்கு வந்து மார்ஜின் பெருகும், மார்ஜின் பெருகினா என்னுடைய கடனை அடைக்கலாம். இதுதான் வந்து ரிவைவல் ஸ்ட்ராட்டஜி. இந்த ரிவைவல் எப்படி பண்ண முடியும்? அதுதான் அடுத்த பாயிண்ட். இந்த ரிவைவல் என்ன பண்ணிட்டாங்க, இதுக்கு 2 ஸ்டெப்பு கொடுத்துட்டாங்க. என்ன 2 ஸ்டெப்பு? நம்பர் 1 ஸ்டெப் வந்து promoters of the MSME will be given debt by banks. நல்லா கவனிங்க, promoters of MSME only will be given debt by banks. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த MSMEயோட பங்குதாரர்கள் அல்லது ஷேர் ஹோல்டர்ஸ், டைரக்டர்ஸ், அவங்களுக்கு தான் கடன் கிடைக்கும். இந்த 20,000 கோடியிலேருந்து அவங்களுக்கு தான் கடன். அப்போ எப்படி கடன் கிடைக்கும் அவங்களுக்கு? அவங்களுடைய பேலன்ஸ் ஷீட், அவங்களுடைய இண்டிவிஜுவல் நெட்வொர்த்து, அவங்களுடைய இண்டிவிஜுவல் கிரெடிபிலிட்டி, சிபில் ரேட்டிங், அவங்களுடைய கிரெடிட் ரேட்டிங், அவங்க எதுலையுமே டிஃபால்ட் பண்ணாமல் இருக்கணும். இதெல்லாம் இருந்தால் அந்த டைரக்டர்ஸுக்கு கடன் கிடைக்கும். எப்படி கடன் கிடைக்கும்? அவங்களோட இன்கம் லெவலை பொறுத்து கிடைக்கும். அவங்க ஆல்ரெடி ஹவுசிங் லோன் இல்லை இந்த கார் லோன் மற்ற லோன்லாம் இருந்து அவங்க ஆல்ரெடி வந்து மூச்சு முட்டுற அளவுக்கு கடன் இருந்ததுன்னா அவங்களுக்கு லிமிட் இருக்காது. ஸோ தேர்ஃபோர் அந்த ஸ்கீம்ஸில் வந்து ஓகே, நீங்கள் மூச்சு முட்டுற அளவுக்கு உங்களுக்கு கடன் இருந்தாலும் அடிஷ்னல் கடன் தரேன், ப்ரொவைடர் அந்த கடனை வந்து நீங்கள் ரெகுலராகவும் இதில் டீஃபால்ட் பண்ணாமல் நீங்கள் இருந்தீங்கன்னா, கம்பெனியில் டீஃபால்ட் பண்ணிட்டீங்க, பட் உங்களுடைய இண்டிவிஜுவல் லோன்ஸில் நீங்கள் டீஃபால்ட் பண்ணியிருக்கீங்களா, அந்த சரித்திரம்லாம் என்ன அப்படிங்கிறதும் பார்ப்பாங்க. பார்த்துட்டு உங்களுக்கு லிமிட் இருக்கா இல்லையான்னு பார்ப்பாங்க. லிமிட் இல்லைனாலும் சில கண்டிஷன்ஸோட கடன் கொடுப்பாங்க. அந்த கடனை எடுத்து இந்த கம்பெனியில் ஷேர் கேபிட்டலாக இன்வெஸ்ட் பண்ணணும், உங்களுடைய என்பிஏ ஆன கம்பெனியில். ஸோ கடன் கம்பெனி கிடைக்காது, கடன் வந்து வில் பி கிவன் டு த ப்ரொமோட்டர்ஸ். ஸோ யார் இந்த கம்பெனியை ப்ரொமோட் பண்ணாங்களோ அந்த டைரக்டருக்கு தான் கிடைக்கும். அவங்க தான் இந்த கம்பெனியில் ஈக்விட்டியை இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்போது ஈக்விட்டி வந்து பெருகும். அப்போ கடன் வந்து ஒரு மடங்குக்கு 5 மடங்கு கடன் வாங்கியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. 10 கோடிக்கு ஆக்சுவலாக வந்து ஒரு 50 கோடி கடன் வாங்கியிருக்காங்க, இல்லை 5 கோடிக்கு 25 கோடி கடன் வாங்கியிருக்காங்கன்னா, இந்த கடனை வாங்கி இங்கே ஈக்விட்டி இன்ஃப்யூஸ் பண்ணும்போது கம்பெனியும் ஸ்ட்ரென்த் ஆகும். டெட் ஈக்விட்டி ரேஷியோ வந்து நல்ல ஸ்ட்ரென்த் ஆகும். அதனுடைய சுபிட்சம் அந்த கம்பெனி ரிவைவல் ஸ்ட்ராட்டஜிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தேர்ஃபோர் இந்த 20,000 crores ஒரு அற்புதமான ஸ்கீம். ஆக்சுவலாக கேட்டிங்கன்னா நல்ல ஸ்கீம். வந்து யாருக்கு ஆக்சுவலாக அப்ளை ஆகும், யார் வந்து கம்ப்ளையன்ஸ், ஜிஎஸ்டி கம்ப்ளையன்ஸ், அக்கௌண்ட்ஸ் கம்ப்ளையன்ஸ் ஆன் டைம் வந்து எல்லாமே ஃபைல் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ப்ரையாரிட்டி கிடைக்கும், அந்த ப்ராசஸிங் வந்து சீக்கிரம் நடக்கும். இது நம்பர் 1. 2வது, கடன் யாருக்கு கொடுக்குறாங்க? கடன் கொடுக்கறது வந்து டைரக்டர்ஸுக்கு கடன் கொடுக்கும்போது நல்லா கவனிங்க. அப்போ ஆல்ரெடி அவங்களுக்கு வந்து ஹவுசிங் லோன் இருக்கும், ஆல்ரெடி அவங்களுக்கு வந்து இந்த வீட்டு கடன் இருக்கும், கார் லோன் இருக்கும். அப்போ இந்த லோன் வந்து ப்ரையாரிட்டி எப்படி வரும்? ப்ரையாரிட்டி வந்து கடைசியில் வரும். நல்லா கவனிங்க, கடைசியில். அதனால தான் இந்த 20,000 crores வந்து சபார்டினேட் டெப்ட் அப்படின்றாங்க. நல்லா கவனிங்க, சபார்டினேட் டெட் அப்படின்றாங்க. சபார்டினேட் டெட் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு கம்பெனி வந்து ஒரு லிக்விடேஷனோ பேங்க்ரப்சி போகும்போது அந்த செக்யூர்ட் லோன்ஸுக்கு தான் எதுக்கு வந்து அசட்டில் பாத்தியதை இருக்கோ அதுக்கு தான் வந்து முதல்ல வந்து பேமெண்ட் பண்ணுவாங்க. செக்யூர்ட் கிரெடிட்டர்ஸ்க்கு முதல்ல பேமெண்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் அன்செக்யூர்ட் கிரெடிட்டர்ஸ் வரும். அன்செக்யூர்ட் கிரெடிட்டர்ஸில் முதல்ல நம்ம வந்து கவர்மெண்ட் டியூஸு இதெல்லாம் கட்டணும், அதுக்கப்புறம் தான் இந்த டியூஸ் வரும். ஸோ இந்த இண்டிவிஜுவல் டைரக்டர்ஸ் வந்து கடன் வாங்கினாங்கன்னா அவங்களுடைய ஹவுசிங் லோன், அவங்களுடைய கார் லோன், மற்ற லோன் எல்லாம் போக அதுக்கப்புறம் டேக்ஸ் டியூஸு, அதுக்கப்புறம் தான் இந்த லோன் கிவன் அண்டர் திஸ் பர்டிகுலர் ஸ்கீம். இந்த கோவிட் ஸ்கீமில் சபார்டினேட்டட் டெட் ஃபார் ஸ்ட்ரெஸ்டு எம்எஸ்எம்இ. ஸோ இது முக்கியமான ஒரு பாயிண்ட். இது 2வது. 3வது நல்லா கவனிங்க, 3வது பாயிண்ட்டு. 3வது எம்எஸ்எம்இ பெனிஃபிட் என்ன அப்படின்னா இன்ட்ரெஸ்டிங். இது வந்து இப்போ எல்லோரும் வந்து கேட்குற கேள்வி எல்லோரும் என்னென்னா, அஃப்கோர்ஸ் ஜனவரி 1 அன்னைக்கு, டிசம்பர் 31 அன்றைக்கெலாம் வந்து நிகழ்ச்சியெல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா நல்ல அற்புதமான நிகழ்ச்சியெல்லாம் இருக்கும். என்னென்னா இந்த வருஷம் வந்து சுபிட்சமாக இருக்கும், நல்லா இருக்கும், அப்படி இருக்கும், இப்படி இருக்கும் எல்லாம் சொன்னவங்க. எதில் இன்வெஸ்ட் பண்ணலாம்,
இதில் மனையில் போடலாம், வீடில் போடலாம், இன்வெஸ்ட்மெண்ட்டில் போடலாம், ஸ்டாக் மார்க்கெட்டில் போடலாம், எல்லாம் சொன்னவங்கலாம் இருக்காங்க. இதே மாதிரி இப்போ ஸ்டாக் மார்க்கெட்டோட சிச்சுவேஷன் என்ன அப்படின்னா, ஒரே ஒரு 2-3 அமெண்ட்மெண்ட்ஸ் வந்து கொண்டு வரதுனால ஸ்டாக் மார்க்கெட்டே வந்து அப்படியே ஒரு இறுக்கமான நிலையில் இருக்குது. என்ன மாதிரி அமெண்ட்மெண்ட்ஸு? டிவிடெண்ட் ரிலேட்டட் சேஞ்சஸ்லாம் கொண்டு வந்தாங்க. லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் எக்ஸம்ஷனை வந்து டேக்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஒரு வித்தியாசமான ஒரு சூழ்நிலை நிலவின்றிருக்கு ஸ்டாக் மார்க்கெட்டில். ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டை வந்து நீங்கள் ஒரு எழுந்து நிற்க வைக்கணும் அப்படின்னா ரொம்ப முக்கியமானது எப்படின்னா கேஷ் ஃப்ளோஸ் உள்ள நல்லா போகணும். எஸ்பெஷலி பிஸ்னஸில் கேஷ் ஃப்ளோஸ் இருக்கணும். ரெண்டாவது, அவங்க வந்து நல்ல கேஷ் ரிச் ப்ராஃபிட்டபிலிட்டி இருக்கிற கம்பெனி வந்து லிஸ்ட் ஆகணும், எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் ஆகணும். அதனால் எம்எஸ்எம்இ என்ன பண்ணுறாங்க, நீங்களாம் லிமிடெட் கம்பெனியா, ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியா, உங்களுக்கு நான் கடன் கொடுக்குறேன். ஆனால் இந்த கடன்னு சொல்லலை. இந்த 3வது கால் வந்து கடனே கிடையாது. முதல் கால் 3 லட்சம் கோடி கடன், 2வது கால் வந்து இந்த 50,000 கோடி இந்த 20,000 கோடி வந்து சபார்டினேட் டெட், அதுவும் கடன் தான். ஆனால் அந்த 3வது கால் வந்து கடன் கிடையாது. 50,000 கோடி ஈக்விட்டி இன்ஃபியூஷன். நல்லா கவனிங்க, 50,000 crore ஈக்விட்டி இன்ஃபியூஷன் த்ரூ ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் 3வது பாயிண்ட்டு. அது எப்படி ஈக்விட்டி இன்ஃபியூஷன்? இது வந்து எம்எஸ்எம்இயை மெயின் போர்டில், ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் நார்மலி மெயின் போர்டெல்லாம் பண்ணவே முடியாது. இது எதில் பண்ண முடியும் அப்படின்னா, எம்எஸ்எம்இ வந்து சப் போர்டு எம்எஸ்எம்இ எக்ஸ்சேஞ்சஸில் வந்து லிஸ்ட் பண்ணுறதுக்காக. ஸோ முதல்ல எம்எஸ்எம்இஸ் வந்து இந்த ஸ்மால் எக்ஸ்சேஞ்சஸில் லிஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க க்ரோ ஆகி மெயின் எக்ஸ்சேஞ்சுக்கு போயிடுவாங்க. ஸோ அவங்கள வந்து எக்ஸ்சேஞ்சுக்கு பப்ளிக் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் வந்து லிஸ்ட் பண்ணுற வைக்கிறது தான் இந்த 3வது காலோடைய நோக்கமே. நல்லா கவனிங்க. இது எப்படி பாசிபிள்? ஈக்விட்டியை உள்ளே கொண்டு வரணும். எப்படி ஈக்விட்டி கொண்டு வர முடியும்? அதுக்கு என்ன பண்ணுறாங்க, கவர்மெண்ட் வந்து ஒரு 10,000 ரூபா நான் கொடுக்குறேன், 10,000 கோடி கொடுக்குறேன். 10,000 கோடி எது கொடுப்பாங்கன்னா ஒரு மதர் ஃபண்டு கொடுப்போம். அந்த மதர் ஃபண்டுங்கிறது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்டு, இல்லை ஒரு ட்ரஸ்ட் ஃபண்டு, அது ஒரு வெஞ்சர் கேபிட்டல் ஃபண்ட். ஸோ கவர்மெண்ட் வந்து ஒரு 10,000 கோடி கொடுக்குறேன். அந்த 10,000 கோடி வச்சு இன்னொரு 40,000 கோடி கடன் வாங்கிக்கும். ஒரு பாண்டு டெட்டு கடன் வாங்கிட்டு 50,000 கோடி எடுத்து அவர் பல வெஞ்சர் கேபிட்டல் ஃபண்டு ட்ரஸ்ட்டுக்கு வந்து கொடுக்கும். 2,000 கோடி எடுத்துக்கோ, 3,000 கோடி எடுத்துக்கோ, 1,000 கோடி எடுத்துக்கோன்னு பிரித்து கொடுத்துரும். பிரித்து கொடுத்ததுக்கப்புறம் அந்த வெஞ்சர் கேபிட்டல் ஃபண்டு வந்து இந்த ஸ்மால் எம்எஸ்எம்இ வந்து நீங்கள் போய்ட்டு கொடுக்கணும், உங்கள் ப்ராஜெக்டை கொடுக்கணும். நீங்கள் எந்த மாதிரி கம்பெனி, யார் டார்கெட் கஸ்டமர்ஸு. அதனால தான் யங்ஸ்டர்ஸ், நல்லா கவனிங்க, யங்ஸ்டர்ஸை நீங்களாம் நான் இந்த ஜூன் மாதம் முடிஞ்சவொடனே, ஜூலை மாதம் முடிஞ்சவொடனே எனக்கு சர்டிஃபிகேட் கிடச்சோடனே நான் வேலைக்கு போகிறேன் அப்படின்னு இது நம்ம புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சொல்லியிருக்கார், வறுமை நிலைக்கு பயந்து விடாதே, திறமை இருக்கு மறந்து விடாதே அப்படின்ட்டு. ஸோ திறமை இருந்ததுன்னா இந்த 50,000 கோடி ஈக்விட்டி இன்ஃபியூஷன் ஃபார் எம்எஸ்எம்இ த்ரூ ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ். ஸோ an idea can change anything அப்படின்னு, an idea can change your life அப்படின்னு சில ஸ்லோகன்லாம் சொல்லுவாங்க. ஸோ ஐடியா இருந்தால் போகிறோம். இந்த ஈக்விட்டி, என்கிட்ட பணம் இல்லை, நான் எப்படி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்? பாசிபிள். அதனால தான் சொல்கிறாங்க, will provide equity funding for MSMEs with growth potential and viability. இதான் ரொம்ப முக்கியம். ஸோ ஐடியாஸோடு வாங்க, புது ப்ராடக்ட்ஸு. அவர் பிரதான் மந்திரி வந்து அவர் பேசும்போது அழகாக பேசினார் 8 மணிக்கு இன்றைக்கி நைட்டு. இந்தியாவில் இது நாள் வரைக்கும் பிபி அந்த ப்ராடக்ட்ஸே வந்து நம்ம மேனுஃபேக்சரே பண்ணல. ஆனால் இந்த 40 நாள் 50 நாளில் 2 லட்சம் பிபிஇ நாம் அந்த செட்ஸை வந்து நாம் வந்து மேனுஃபேக்சர் பண்ணிட்டாங்க நம்மளுடைய ஆண்டர்பிரனர்ஸ், நம்மளுடைய இண்டஸ்ட்ரி அப்படின்ட்டு. ஸோ எனிதிங் இஸ் பாசிபிள், நம்ம கண்ட்ரியில் இது முடியும் அப்படின்ட்டு. அதனால தான் புதுசாக திங்க் பண்ணணும். ட்ரோன் ரிலேட்டட் என்னென்னமோலாம் வந்துடுது, ஆன்லைன் எஜுகேஷன் வந்துடுது. நீங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போது 100 இன்ஸ்டிடியூஷன்ஸுக்கு, நல்லா கவனிங்க, 100 இன்ஸ்டிடியூஷன்ஸு என்ஐஆர்எஃப் ரேட்டிங் இல்லை, யார் வந்து மேக்ஸிமம் ரேட்டிங் இருக்காங்களோ அவங்களுக்கு தான் ஆன்லைன் டிகிரி கோர்சஸ் வந்து லைசன்ஸே கொடுப்பாங்க மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெச்ஆர்டி. அதில் 7 இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு ஆல்ரெடி அவங்க வந்து லைசன்ஸ் கொடுத்துட்டாங்க. இன்னும் 93 இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு லைசன்ஸ் கொடுக்கணும். நல்லா கவனிங்க, ஆன்லைன் ஃபுல் டைம் டிகிரி கோர்சஸ். இனிமேல் நம்ம பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து காலேஜ் அனுப்புறது, அங்கே போனேன்னா நீ கோவிட் பிடிச்சி வந்தேன்னா என்ன பண்ணுறது, நீ வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் நீ கோவிட் கொடுத்துருவ, நீ வீட்டில் உட்காந்துட்டே ஆன்லைனில் படி அப்படின்ட்டு.
ஸோ ஆன்லைன் எஜுகேஷன் வந்து இட் இஸ் கோயிங் டு கிரியேட் அ பிக் பூம். அப்போது அதுக்கு கண்டென்ட் ரெடி பண்ணணும், அது இது பிடிஎஃப் டாக்குமெண்ட்டு, புக்ஸு, மினி புக்ஸ், என்னென்னமோலாம் இருக்குது. ஸோ அது எல்லாத்துக்குமே வந்து இப்போ ஸ்கோப் இருக்குது. ஸோ எஸ்பெஷலி இன்டான்ஜிபிள் அசட் ஸ்கோப் வந்து நிறையா இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து யூனிவர்சிட்டியோட சேர்ந்து பண்ணணும், ஆப்பை டெவலப் பண்ணணும், அதுக்குண்டான படிக்கிற அப்ளிகேஷன் டெவலப் பண்ணணும், தென் மார்க்கிங் சிஸ்டமு, கிரேடிங் சிஸ்டமு அண்ட் எக்ஸாமினேஷன் சிஸ்டம் எல்லாமே ஆன்லைனில் வரப்போகுது. ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து டூல்ஸ் தேவை, யங்ஸ்டர்ஸால் மட்டும்தான் முடியும். ஸோ அதனால தான் எம்எஸ்எம்இ வித் க்ரோத் பொட்டென்ஷியல் அண்ட் வயபிலிட்டிக்கு 50,000 கோடி கொடுக்குறேன், நீங்கள் உங்கள் ஐடியாஸோடு வாங்க அப்படின்னு இந்த ஸ்கீமில் வந்து அழகாக சொல்லியிருக்காங்க. இது வந்து டெட் அண்ட் ஈக்விட்டி ஸ்ட்ரக்சரோடு இருக்கும். ஸோ ஒரு 30 கோடிக்கு ப்ரப்போசல் கொடுத்தீங்கன்னா 30 கோடியில் வந்து ஒரு 10 கோடி ஈக்விட்டியாக கொடுத்துருவாங்க அண்ட் 20 கோடி வந்து கடனாக கொடுப்பாங்க. ஸோ முதல்ல அதை வந்து ரொட்டேட் பண்ணி பிஸ்னஸ் செஞ்சு கடனை முதல்ல அடைச்சிட்டு அதுக்கப்புறம் ஈக்விட்டி ஸ்லோவாக அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க. ஒரு 3 இயர்ஸ் 5 இயர்ஸ் லாக்இன் பீரியடில் ரிலீஸ் பண்ணுவாங்க, எக்ஸிட் பண்ணுவாங்க. ஸோ ரொம்ப அற்புதமான ஒரு ஐடியா இந்த 3வது கால். ஸோ 1 2 3, 1 வந்து 3 லட்சம் கோடி, 2 வந்து உங்களுக்கு 20,000 சபார்டினேட் டெட்டு, 3வது வந்து இந்த 50,000 ஈக்விட்டி இன்ஃபியூஷன். இது இப்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக, ஏன்னா நம்ம வேறு ஒரு சைடும் கொஞ்சம் போயிட்டு பார்க்கலாம். ஏன்னா இந்த 2வது நாள் இது வந்து முதல் நாள் அறிவிப்பு. இது 2வது நாள் அறிவிப்புலேயும் சில முக்கியமான சில ஃபெசிலிட்டிஸ், அதாவது புவர், மைக்ரன்ஸ், ஃபார்மர்ஸ், இவங்களுக்கெல்லாம் கூட நிறைய விஷயங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. அது 2வது நாள். ஸோ முதல் நாள் அறிவிப்பு, 2ஆம் நாள் அறிவிப்பு, 3ஆம் நாள் அறிவிப்பு, 4ஆம் நாள் அறிவிப்புன்ட்டு ஒரு பார்ட் 1 2 3 4 5ன்ட்டு இந்த ஆத்ம நிர்பர் பாரத் அபியான், அதாவது சுயசார்பு இந்தியா, ஸோ தனிச்சையாக எழுச்சி பெறும் இந்தியா அப்படின்னு வேணால் நம்ம சொல்லலாம். ஸோ இது அதனால தான் நம்ம பாரத பிரதமர் ஐயா வந்து 8 மணிக்கு அன்றைக்கி சொல்லும்போது சொன்னார், பை லோக்கல் அண்ட் பி குளோபல், ஃபார் தட் யூ பி ஓக்கல் அப்படின்னார். இதை நீங்கள் வந்து எல்லாருக்கும் சொல்லணும், அதாவது லோக்கல் ப்ராடக்ட்ஸ் தான் நீங்கள் வாங்கணும், அப்போ தான் வந்து நம்ம சுயசார்பு இந்தியாவாக இருக்க முடியும் அப்படின்ட்டு. அதுக்கு முதல் விஷயமா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன நடந்துட்டுருக்குன்னா, இந்த ஒரு 2 மாதமாக மைக்ரண்ட் லேபரர் அப்படின்ட்டு, ஏன்னா பல ஊர்லேருந்து இந்த ஊருக்கு வந்து பழைச்சவங்க, இந்த ஊரில் அந்த ஊருக்கு போய் பழைச்சவங்கலாம் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து கஷ்டப்படுறது தான் வந்து ஒரு பெரிய சவாலாக ஏன்னா நம்ம கண்ட்ரி வந்து 130 கோடி ஜனங்க இருக்கிற கண்ட்ரி. இந்த கண்ட்ரியில் வந்து ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போய் நாம் வந்து வேலை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அங்கே சம்பாரித்து குடும்பத்துக்கெல்லாம் பணம் அனுப்பிச்சுட்டு இருக்கிறவங்க திடீர்னு லாக்டவுன் ஆனவுடனே என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. அவங்க இங்கே இருக்கணுமா, ஊருக்கு போகணுமா, ஊருக்கு போய்ட்டு திரும்ப வரணுமா, என்னென்னு தெரியல அவங்களுக்கு. ஸோ இது வந்து ஒரு கவர்மெண்ட்டுக்கும் ஒரு சவால் தான், அனைவருக்கும் ஒரு 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 என்ன சொல்கிறது, ஒரு இக்கட்டான ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சர்க்கம்ஸ்டான்சஸ், கஷ்டமான ஒரு சூழ்நிலை தான். இதுக்கெல்லாம் தான் இந்த 2ஆம் நாளில் வந்து ஒரு அற்புதமான ஸ்கீம்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. எஸ்பெஷலி அவங்களோட பசியை போக்கணும், அவங்களுக்கு வருமானம் வரணும் அப்படின்ட்டு வந்து நிறைய விஷயங்கள் கொண்டு வந்துருக்காங்க. ஏன்னா நீங்கள் ரேஷன் போனால் ரேஷன் கார்டு வேணும். ஸோ அதனால் எல்லாருக்கும் 130 கோடி ஜனங்களுக்கு 122 கோடி ஜனங்களுக்கு ஆதார் இருக்குது. நல்லா கவனிங்க, 130 கோடி ஜனங்களில் 122 கோடி ஜனங்களுக்கு ஆதார் இருக்குது. ஸோ முக்கால்வாசி ஜனங்களுக்கு மைக்ரண்ட் லேபரராக இருந்தாலும் அவங்கக்கிட்ட ஆதார் இருக்கும். ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து ஒரு பெனிஃபிட் கொடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக சென்ட்ரல் கவர்மெண்ட்னால ஸ்டேட் கவர்மெண்ட்டோட ஒத்துழைப்போட கொடுக்க முடியும், கண்டிப்பாக முடியும். அதுக்காக வந்தது தான் இந்த ஃப்ரீ ஃபுட் கிரெயின் சப்ளை டு மைக்ரண்ட்ஸ் ஃபார் 2 months. 2 மாதத்துக்கு அவங்களுக்கு வந்து ஃபுட் கிரெயின்ஸை கொடுக்கலாம். 5 கிலோ அரிசியும் 1 கிலோ சன்னா, அதாவது பருப்பும் ஒரு ஃபேமிலிக்கு 2 மாதத்துக்கு கொடுக்கணுங்கிறது கொண்டு வந்திருக்காங்க. இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, இந்த ஃபண்டிங் கொடுக்கறது கவர்மெண்ட் கொடுத்துரும், சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்துரும், இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது ஸ்டேட் கவர்மெண்ட்டு தான். ஸோ அதனால் ஆக்சுவலாக ஒரு கூட்டு முயற்சி. நம்ம பிரதான் மந்திரி ஐயா சொல்லும்போது கேந்திர சர்க்கார் ராஜ்ய சர்க்கார் அப்படின்வா. கேந்திர சர்க்கார்னா சென்ட்ரல் கவர்மெண்ட், கேந்திர சர்க்கார் வந்து ஃபண்டிங் கொடுக்கறது, ராஜ்ய சர்க்கார் தான் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு வேலை தான் அது. ஏன்னா மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸை முதல்ல அவங்கள தேடி எங்கே இருக்காங்க, அவங்க பேர் என்ன, ஊர் என்ன, எல்லாம் எடுத்து இந்த டேட்டா பேஸ் எடுக்கிறதே வந்து ஒரு பெரிய சேலஞ்சான ஒரு ஒர்க்கு. இந்த வேலைலாம் நடந்துட்டு இருக்கு பேரலாக. எல்லா கவர்மெண்ட்டில் சின்ன சின்ன கவர்மெண்ட் ஆஃபீஸ், அதாவது அவங்க வந்து பெரிய பதவியில் இருக்காங்களா சின்ன பதவியில் இருக்காங்களாம் வித்தியாசமே கிடையாது.
என்டையர் கவர்மெண்ட் மிஷினரிஸ் இஸ் இன் டு திஸ் பர்டிகுலர் ஒர்க். ஸோ அதெல்லாம் வந்து வி மஸ்ட் அப்ரிஷியேட். ரெண்டாவது, இந்த பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் நீங்கள் ரேஷனில் நீங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும்னா மேனுவல் சிஸ்டம்லேருந்து ஸ்லோவாக வந்து நம்ம எலக்ட்ரானிக் சிஸ்டத்துக்கு மாறிண்டே இருக்கும். ஆல்ரெடி வந்து எல்லாம் மாறின்னு இருக்கு. அதான் வந்து பிரதான் மந்திரியோட டெக்னாலஜி ட்ரிவன் சிஸ்டம் ரிஃபார்ம் இது. இதில் மைக்ரண்ட் ஃபேமிலிஸ் ஆர் நாட் ஏபிள் டு ஆக்சஸ் ஃபுட்ஸ் இன் அதர் ஸ்டே, அவங்களுக்கு கிடைக்கல. ஸோ என்ன பண்ணுறது, அவங்களுக்கு இந்த ஃபேர் ப்ரைஸ் ஷாப், அதாவது இந்த ரேஷன் கடையில் வந்து இன்ட்ரா ஸ்டேட் போர்ட்டபிலிட்டி. ஸோ அவங்க எந்த ஸ்டேட்டில் அவங்க ரேஷன் கார்டு இருந்தாலும் வேறு ஸ்டேட்டுக்கு போனாலும் அவங்களுக்கு அங்கே கொடுக்கணும். டேட்டா பேஸ் அங்கே இருக்கும், அங்கே தட்டினா போகிறோம். ஸோ இல்லை நீங்கள் தமிழ்நாடோட ரேஷன் கார்டு இருந்தால் தான் நான் கொடுப்பேன் அப்படின்லாம் சொல்ல முடியாது. அதனால தான் இந்த இன்டர் ஸ்டேட் போர்ட்டபிலிட்டி செல்லுலே வந்துடுது. அதுக்கப்புறம் இதுக்கு ரேஷன் கார்டில் போர்ட்டபிலிட்டி கொண்டு வரலன்னா அதில் என்ன இருக்குது? ஸோ அதனால் அந்த 100% நேஷ்னல் போர்ட்டபிலிட்டி வந்து எல்லாருக்கும் நீங்கள் இங்கேருந்து நீங்கள் பாம்பே போகிறீங்க, இங்கேருந்து நீங்கள் குஜராத் போகிறீங்க, இங்கேருந்து நீங்கள் பீகார் போகிறீங்க, இல்லை பீகாரில் இருக்கிறவங்க சென்னை வந்தாலும் அவங்களால 100% நேஷ்னல் போர்ட்டபிலிட்டி வந்து மார்ச் 2021 இந்த போர்ட்டபிலிட்டி ஃபுல்லாக அச்சீவ் பண்ணணுங்கிறது இந்த ஆத்ம நிர்பர் பாரத் அபியானோட முக்கியமான ஒரு அம்சம் இது. ஸோ இது வெரி பிக், என்ன சொல்கிறது, ஒரு பெரிய மாற்றமே கொண்டு வரும். அதனால் இந்த என்ன சொல்லுவாங்க, இந்த மைக்ரண்ட் லேபரர்ஸ் வந்து அடடா நாம் வந்து நம்ம ஊரில் இல்லை, நமக்கு வந்து சாப்பாடுக்கு வழி இல்லை அப்படிங்கிற இந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் கவர்மெண்ட் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஒரு முக்கியமான விஷயம் இது. மைக்ரண்ட் லேபரர்ஸ் நீங்கள் இந்தியாவில் எங்கே இருந்தாலும் உங்களால் நீங்கள் அதே இடத்துல பசி பட்டினி இல்லாமல் இருக்க முடியும் அப்படிங்கிறது இந்த ஒரு ஸ்கீமில் டிசைட் பண்ணிட்டாங்க. ரெண்டாவது, அவங்களுக்கு அப்போ அடுத்தது வந்து இது கொடுக்கணும். என்ன கொடுக்கணும்? வி நீட் டு அவங்களுக்கு வேலை கொடுக்கணும், அவங்களுக்கு தங்கறதுக்கு இடம் கொடுக்கணும். ஸோ முதல்ல சாப்பாடுக்கு வழி பண்ணியாச்சு, அடுத்து தங்கறதுக்கு இடம், அடுத்தது அவங்களுக்கு வேலை. இது ரெண்டையுமே வந்து இந்த மூணையுமே வந்து அழகாக ஒன்றொன்னா கொண்டு வராங்க. அதில் ஒன்றொன்னா வரேன். தங்கறதுக்கு என்ன பண்ணுறாங்கங்கிறதும் சொல்கிறேன். இந்த 1500 கோடி இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன் ஃபார் முத்ரா சிஷு லோன் அப்படின்னு பற்றி ஒன்று கொடுக்குறாங்க. இது யாருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா, அதாவது நம்ம வந்து ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ்ன்னு பார்த்தாச்சு. இதில் நீங்கள் இந்த முத்ரா லோனுக்கு போனீங்கன்னா 3 விதமான முத்ரா லோன் இருக்குது. அதாவது தருண், கிஷோர், சிஷு அப்படின்னு 3 விதமான முத்ரா லோன் இருக்குது. தருண் அப்படின்னா 50,000 கீழே லோன் கொடுப்பாங்க, இல்லை 50,000 வரைக்கும். இந்த கிஷோர் அப்படின்னா 50,000 5 லட்சம் வரைக்கும் லோன் கொடுப்பாங்க. சிஷு லோன் அப்படின்னா 5 லட்சத்துலேருந்து 10 லட்சம் வரைக்கும் லோன் கொடுப்பாங்க. இதுதான் இந்த 3 விதமான முத்ரா லோன். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்கிறேன், ரொம்ப அற்புதமான ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸு. என்னென்னா, இந்த பேங்க்கில் தான் என்பிஎஸ் அதிகமாக இருக்குது. எவ்வளவு? 32%, 38%. ஸோ இதுதான் வந்து பேங்க்கில் இருக்கிற. ஸோ ஒரு 10,000 கோடி கடன் வாங்கினா அதில் 3,200 கோடி 3,800 கோடி வந்து நான் பெர்ஃபார்மிங் அசெட், அதாவது வரா கடன். இதே வந்து மைக்ரோ ஃபைனான்ஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ், நல்லா கவனிங்க, எம்எஃப்ஐ மைக்ரோ ஃபைனான்ஸ் இன்ஸ்டிடியூஷன் வந்து இதே 10,000 கோடி கடன் கொடுத்துருக்குன்னா அதில் ரெக்கவரி ரேட் எவ்வளோ இருக்குது? 95% இருக்குது ஆவரேஜ். அப்போனா 4%, 5% தான் வந்து வாரா கடன். அவங்கெல்லாம் வந்து 10,000 ரூபா கடன் வாங்கி 1 லட்ச ரூபா கடன் வாங்கி அவங்களுக்கு அந்த மானம் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. ஏன்னா இது வந்து இந்த என்டையர் முத்ரா லோன் வந்து அன்செக்யூர்ட் லோன். ஆனால் இந்த என்ன சொல்கிறது, நார்மல் பேங்கிங் சேனலில் வந்து செக்யூர் லோனும் இருக்குது, அன்செக்யூர்ட் லோனும் இருக்குது. ஆனால் முத்ரா லோன் வந்து எல்லாமே வந்து அன்செக்யூர்ட் லோன் தான். அன்செக்யூர்ட் லோன் எஸ்பெஷலி அந்த செக்மெண்ட்டில் இருக்கிறவங்க வந்து 5% தான் மேக்ஸிமம். அதுவும் பல காரணங்கள் இருக்கலாம், அதெல்லாம் நம்ம. ஆனால் 95% வந்து, அதனால் மியூச்சுவல் ஃபண்ட், அதாவது மைக்ரோ ஃபைனான்ஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் வந்து ப்ராஃபிட் மேக்கிங்காக தான் இருக்காங்களே ஒழிய லாஸ் மேக்கிங் இன்ஸ்டிடியூஷன்ஸே கிடையாது. பேங்க்ஸ் லாஸ் மேக்கிங்கில் இருக்குது, எம்எஃப்ஐ கிடையவே கிடையாது. இதில் இந்த சிஷு லோன் நல்லா கவனிங்க. சிஷு லோன் வந்து எவ்வளோ கொடுக்குறாங்கன்னா இந்த 5 லட்சத்துலேருந்து 10 லட்சம். இப்போ என்ன சொல்கிறாங்க, ஸ்மால் பிஸ்னஸஸ் அண்டர் முத்ரா ஹேவ் பீன் டிஸ்ரப்டட் த மோஸ்ட் அண்ட் ஹஸ் ஆல்சோ இம்பேக்டட் தர் கெப்பாசிட்டி டு பே இஎம்ஐ. இந்த டெய்லர் கடை வச்சுருக்கிறவங்க, அதுக்கப்புறம் இது என்ன சொல்கிறது, இந்த ரிப்பேர் பண்ணுறவங்க, இந்த மாதிரி நிறைய சின்ன ஜெராக்ஸ் கடை வச்சுருக்கிறவங்க, இந்த மாதிரி நிறைய கடை இருக்குது. ஸோ காய்கறி கடை வச்சுருக்கிறவங்க, இந்த மாதிரி நிறைய. ஸோ இந்த மாதிரி ஸ்மால் ஷாப்ஸ் இருப்பாங்க, வணிகர்கள்.
அதே மாதிரி லேத் வச்சுருப்பாங்க, சின்ன சின்ன பட்டறை வச்சுருப்பாங்க. இவங்களுக்கெல்லாம் வந்து 50,000 1 லட்சம் 2 லட்சம் கடனுங்கிறது ஒரு பெரிய விஷயந்தான். அவங்களுக்கு இப்போ இந்த ஷட்டர் திறந்த உடனே நிறைய சிக்கல்கள் இருக்கும், பண பிரச்சனைகள் இருக்கும். அவங்களுக்காகத்தான் இந்த 1500 கோடி. இந்த 1500 கோடியில் இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன் ஃபார் முத்ரா லோன். என்ன சொல்கிறாங்கன்னா, லோன் மொரட்டோரியம் வந்து ஆல்ரெடி ஆர்பிஐயே சொல்லிடுது. நான் உங்களுக்குலாம் லோனில் நீங்கள் வந்து திருப்பி ஒரு 3 மாதத்துக்கு கட்ட வேண்டாம், அதை திரும்ப இன்னொரு 3 மாதம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. ஸோ ஆல்ரெடி வந்து மார்ச் ஏப்ரல் மே கொடுத்துட்டாங்க. இப்போ மே எண்டு வரைக்கும் லாக்டவுன் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்தது இன்னொரு அனௌன்ஸ்மெண்ட் ஆர்பிஐ வரும். அது என்னென்னா ஜூன் ஜூலை ஆகஸ்ட் வரைக்கும் இல்லை செப்டம்பர் வரைக்கும் கொடுப்பாங்க இந்த மொரட்டோரியம்னா டிலே இன் பேமெண்ட் ஆஃப் இஎம்ஐ. டிலே தானே வழியாக இன்ட்ரெஸ்ட்டு இல்லைன்னு சொல்லலை ஆர்பிஐ. அங்கே தான் இங்கே வராங்க. இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன் அப்படின்னா அந்த வார்த்தைக்கு என்ன மீனிங் அப்படின்னா, இன்ட்ரெஸ்ட்டில் வந்து ஒரு 2% 4% வந்து கட் பண்ணிடுவாங்க, பேலன்ஸ் மட்டும் கட்டினா போகிறோம். என்ன கேட்டால் மொத்த இன்ட்ரெஸ்ட்டையும் வந்து வெய்வ் பண்ணலாம். பட் இவங்கெல்லாம் வந்து நியாயமாக 95% நான் சொன்ன மாதிரி எல்லாம் நியாயமாக வந்து ரிட்டர்ன் கொடுக்குறவங்க, அவங்க வந்து மானத்துக்கு பயந்து வந்து கொடுக்குறவங்க. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க, 2%. நல்லா கவனிங்க. ஸோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வில் ப்ரொவைட் இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன் ஆஃப் 2% ஃபார் ப்ராம்ப்ட் பேயிஸ் ஃபார் அ பீரியட் ஆஃப் 12 months. 12 மாதத்துக்கு. எப்போலேருந்து இந்த கோவிட் ஆரம்பித்ததுலேருந்து மார்ச் ஃபஸ்ட்டு, அந்த மார்ச் மாதத்துலேருந்து மார்ச் ஏப்ரல் மே அடுத்த பிப்ரவரி வரைக்கும் 12 மாதத்துக்கு 2% வட்டி கம்மியாகும். இதெல்லாம் எப்படி இந்த ஸ்கீமை அப்ளை பண்ணுவாங்க அப்படிங்கிறது ஸ்கீமாக அனௌன்ஸ் ஆகும். இது முக்கியமான ஒரு சேஞ்ச். அடுத்த சேஞ்ச் வந்து இதில் இந்த ஸ்ட்ரீட் வெண்டார்ஸ் இருக்காங்க. நல்லா கவனிங்க, ஸ்ட்ரீட் வெண்டார்ஸ். ஸோ அவங்களுக்கு வந்து கடையே இருக்காது, கடை வாடகை கிடையாது, தினமும் தள்ளுவண்டியில் தான் வியாபாரமே, இல்லை ரோட்லேயே உட்காந்து வியாபாரம் பண்ணுவாங்க. இவங்களுக்கு தினமும் எப்படின்னா, காலங்காத்தால் ஒரு 5,000 இல்லை 10,000 பாக்கெட்டில் இருக்கும். அதுக்கு போய் சரக்கு வாங்கிட்டு வருவாங்க, விற்றுருவாங்க. அந்த அன்றைக்கி அந்த 200 300 அவங்களுக்கு கிடைக்கும். அதுதான் அவங்களுக்கு வந்து அன்றைக்கி வியாபாரமே. திரும்ப அடுத்த நாள் எடுத்து திரும்ப போடுவாங்க. இப்போது இந்த 2-3 மாதத்தில் வந்து அந்த ஒர்க்கிங் கேபிட்டல் வந்து எல்லாம் அடி வாங்கிருச்சு. ஸோ எங்கே இப்போ முதலே கிடையாது. எப்படி நான் கத்திரிக்காய் வாங்குறது, தேங்காய் வாங்குறது, இல்லை எப்படி நான் வந்து வியாபாரம் பண்ணுறது? ஸோ அவங்களுக்காக கொண்டு வந்தது தான் இந்த 5,000 கோடி ஸ்பெஷல் கிரெடிட் ஃபெசிலிட்டி ஃபார் ஸ்ட்ரீட் வெண்டார்ஸ். அதில் என்ன சொல்கிறேன், இந்த அட்வர்ஸ் இம்பேக்ட், இந்த கோவிட்னால் வந்து பூக்கடை, தேங்காய் கடை நிறைய, நீங்கள் கோயிலை சுற்றி வந்து ஒரு பெரிய வியாபாரமே நடக்கும். ஸோ காப்பி கடை, டீ கடை, அது இது எல்லாம். ஸோ ஆனை பூனை அந்த கடை, இந்த எல்லோரும் வந்து அஃபெக்டட். ஸோ இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு பூஸ்ட் கொடுக்கணுன்னா முதல்ல ஒர்க்கிங் கேபிட்டல் முதல் வேணும். அவங்களுக்கு முதல் வந்து 10,000 ரூபா கொடுத்துறாங்க. நல்லா கவனிங்க, 10,000 ரூபா. இதுக்கு வந்து ஸ்பெஷல் கிரெடிட் ஃபெசிலிட்டி, ஸ்பெஷல் ஸ்ட்ரீட் வெண்டார்ஸுக்கு. ஸோ முதல்ல ஆக்சுவலாக இதெல்லாம் வந்து அனௌன்ஸ் பண்ணும்போது நன்னா இருக்குது. எனக்கு சந்தேகமாக இருக்கிறத ஒரு 2-3 விஷயம் எப்படின்னா, மைக்ரண்ட் ஒர்க்கர் யார் அப்படிங்கிறது எப்படி நாம் வந்து கவர்மெண்ட் வந்து அதை வந்து ஊர்ஜிதப்படுத்தும். இது நம்பர் 1. 2வது, ஸ்ட்ரீட் வெண்டாராக நீங்கள் இருந்தீங்கிறது எப்படி ஊர்ஜிதப்படுத்தும். அதனால தான் இந்த லோக்கலில் இருக்கிற இந்த வட்டம், அது என்ன சொல்லுவாங்க, போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு அண்ட் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டு, இங்கே இருக்கிறவங்க தான் வந்து மோஸ்ட்லி நீங்கள் அங்கே ஏதாவது அந்த டோக்கன்னு டிக்கெட்டு இல்லை ஏதாவது ஒரு வரிகிரி ஏதாவது கட்டியிருப்பீங்க. ஸோ அவங்கெல்லாம் வசூல் பண்ணியிருப்பாங்க. அதுதான் வந்து முக்கியமான எவிடன்ஸு உங்களுக்கு ஸ்ட்ரீட் வெண்டார், நீங்களும் வந்து தெருவில் வந்து வியாபாரம் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது. ஏன்னா தெருவில் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் வந்து எப்படி ஐடென்டிட்டி இருக்குங்கிறது தான் வந்து ஒரு பெரிய சேலஞ்சே. அவங்களுக்குலாம் எப்படி வந்து கவர்மெண்ட் வந்து ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறது. ஸோ எல்லோரும் வந்து எனக்கும் சப்போர்ட் வேணும்னு கேட்பாங்க. ஸோ அதனால் நிறைய கண்டிஷன்ஸ்லாம் இருக்கும். உங்களுடைய அது என்ன சொல்கிறது, இங்கே தான் நீங்கள் வியாபாரம் பண்ணீங்க, இவ்வளோ தான் நீங்கள் இங்கே இருந்தீங்க அப்படிங்கிறதுக்கெல்லாம் ப்ரூஃப் எல்லாம் எடுத்து கொண்டு போய் கொடுத்து, உங்களோட ஐடியெலாம் கொடுத்து, பேங்க் அக்கௌண்ட் எல்லாருக்கும் இப்போ பேங்க் அக்கௌண்ட் இருக்குது. ஸோ ஜன்தன் யோஜனா, ஸோ அதில் பேங்க் அக்கௌண்ட் இருக்கும். ஸோ கிரெடிட்டெல்லாம் அதில் கொடுத்துருவாங்க. ஸோ ஸ்ட்ரெயிட்டாகவே நீங்கள் போய் கேட்டிங்கன்னா ஃபார்ம் கியூமெல்லாம் ஃபில்அப் பண்ணி அந்த ஆதாரம் எல்லாம் வச்சுட்டிங்கன்னா, ஓகே நான் இந்த இடத்துல வியாபாரம் பண்ணுறேன் அப்படின்னு, இந்த இடத்துல வியாபாரம் பண்ணுறேங்கிறதுக்கு யாராவது வந்து அத்தாட்சி வேறு, ஸோ அதை வந்து சாட்சியோட வேறு சொல்லணும். அதான் சொன்னால், சரி நீ எதுக்காக இப்போ இந்த 10,000 ரூபா வேணும் உனக்கு, நான் வந்து கத்திரிக்காய் வியாபாரம் பண்ணுறேன், தேங்காய் வியாபாரம் பண்ணுறேன், தேங்காய் எனக்கு ரொட்டேஷனுக்கு வேணும், இல்லை இளநீர் வியாபாரம் பண்ணுறேன் அப்படின்ட்டு. இது 50 லட்சம் ஸ்ட்ரீட் வெண்டாருக்கு இந்த கடன் உதவி கிடைக்கும். இது கடன் தான். 10,000 ரூபாய்க்கு நீங்கள் ஒர்க்கிங் கேபிட்டலை யூஸ் பண்ணி வியாபாரம் பண்ணி திரும்ப கட்டணும்.
ஓகே, இது எதுக்குள்ளே கட்டணும் அப்படிங்கிறது நல்லா இந்த கவர்மெண்ட் வந்து இது எப்போ லான்ச் பண்ணுவாங்க அப்படிங்கிறது அடுத்த விஷயம். இதில் என்ன சொல்லியிருக்காங்க மேடம், என்ன சொல்லியிருக்காங்கன்னா 1 மாதத்தில், இப்போ இது அனௌன்ஸ் பண்ணி 2-3 நாள் தான் ஆச்சு. ஏன்னா 13, 14, 15ஆம் தேதி இதை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி நாம் வந்து 18ஆம் தேதி இருக்கோம். ஸோ 15ஆம் தேதி அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா 15லேருந்து 1 மாதம். ஸோ ஜூன் 15ஆம் தேதிக்குள்ளே இந்த பெனிஃபிட் வந்து இந்த ஃபெசிலிட்டி வந்து பேங்க்கில் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ தினமும் வந்து டிவி பாருங்கள், தினமும் பொதிகை டிவி பாருங்கள், தினமும் இந்த மாதிரி நிகழ்ச்சிகள்லாம் வந்து பாருங்கள். என்னென்ன அனௌன்ஸ்மெண்ட்லாம் வந்து அப்பப்போ வந்து கவர்மெண்ட் கொடுக்குறாங்கங்கிறது கவனிங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு தெரிய வரும் எந்த இடத்துக்கு போகணும், எங்கே போய் யாரை போய் பார்க்கணுன்ட்டு. இது வந்து முதல் கட்டமாக வந்து முதல்ல அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. அறிவிப்பு கொடுத்து உங்களுக்கு வந்து ஓகே ஒரு பொன்னான வாய்ப்பு இருக்குது, ஒரு பிரைட்டான ஒரு ஒளிமயமான ஒரு எதிர்காலம் இருக்குது அப்படிங்கிறது முதல்ல உங்களுக்கு எல்லாம் வந்து ஒரு ஊக்கம் கொடுத்த ஒரு ஸ்கீம். இது ஆத்ம நிர்பர் பாரத் அபியான், சுயசார்பு இந்தியா அப்படிங்கிற இந்த ஸ்கீம். இதில் இன்னும் ஒரு பாயிண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான இன்னும் ஒரு பாயிண்ட் இருக்குது. இது யாருக்கு அப்படின்னா இந்த சிஎல்எஸ்எஸ் அப்படின்னு ஒரு ஸ்கீம். இந்த சிஎல்எஸ்எஸ் ஸ்கீமுங்கிறது என்னென்னா இந்த 70,000 கோடி to boost the housing sector and middle income group through extension of CLSS. இது வந்து கிரெடிட் லிங்க்டு சப்சிடி ஸ்கீம்னு பேருது. இந்த ஸ்கீம் வந்து ஆக்சுவலாக இடபிள்யூஎஸ் எக்கனாமிக் வீக்கர் செக்ஷன், அதாவது 3 லட்சம் வருஷத்துக்கு 3 லட்சம் தான் வந்து ஆண்டு வருமானம் இருக்கும் அவங்களுக்கும், இல்லை லோவர் இன்கம் குரூப்பு 3 லட்சத்துலேருந்து 6 லட்சம் தான் ஆண்டு வருமானம் இருக்கும் அவங்களுக்கு தான் முதல்ல இருந்தது. இது என்ன அப்படின்னா வீடு வாங்கிறதுக்கோ இல்லை வீடு கட்டுறதுக்கோ இல்லை வீட்டை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கோ, அதாவது அடிஷ்னலாக இன்னொரு தளம் போடுறதுக்கு, இன்னும் ஒரு ரூம் கட்டுறதுக்கு, இதுக்கெல்லாம் செலவாகும். அதுக்கு வந்து கடன் கொடுப்பாங்க. நல்லா கவனிங்க, அதுக்கு வந்து கடன் கொடுப்பாங்க. அந்த கடன் வந்து 6 லட்சம் வரைக்கும் கடன் கொடுப்பாங்க. 6 லட்சம் 6.5% வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் சப்சிடி உண்டு. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு 10% உங்களுக்கு ஹவுசிங் லோன் இருந்ததுன்னா 6.5% இன்ட்ரெஸ்ட் சப்சிடி, அப்போ 4% தான் வட்டி. இல்லை 8% வந்து ஹவுசிங் லோன் கொடுத்தாங்கன்னா 6.5% சப்சிடி கொடுத்துடும். 1.5% தான் வட்டி கட்டணும். எவ்வளோ, 6 லட்சத்துக்கு. அது எத்தனை வருஷத்தில் கட்டணும், 20 வருஷத்தில் கட்டணும். அப்போது கடனை வாங்கி வீட்டை கட்டிட்டு மாதத்துக்கு 1000, 2000, 3000 கட்டினா போகும், அவ்வளோதான். இந்த ஸ்கீம் வந்து கிரெடிட் லிங்க்டு சப்சிடி ஸ்கீம், சிஎல்எஸ்எஸ். இந்த ஸ்கீம் வந்து எம்ஐஜிக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தாங்க. எம்ஐஜினா மிடில் இன்கம் குரூப். அப்படின்னா 6 லட்சத்துலேருந்து 18 லட்சம் ஆண்டு வருமானம் இருக்கிறவங்களுக்கும் இந்த ஸ்கீம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. ஆனால் அந்த ஸ்கீம் முடிஞ்சிருச்சு. எப்போ முடிஞ்சிருச்சு, 31 மார்ச் 2020 முடிஞ்சிருச்சு. கோவிட் வந்ததில் இந்த ஸ்கீம் எப்போ வந்தது எப்போ முடிஞ்சதுன்னு நமக்கு தெரியல. ஸோ இந்த ஸ்கீம் முடிஞ்சிருச்சு. அதுக்காகத்தான் இந்த அனௌன்ஸ்மெண்ட் மேடம் பண்ணியிருக்காங்க. இந்த பெரிய ஸ்கீமில் இந்த ஒரு பாயிண்ட்டையும் கொண்டு வந்து இந்த ஸ்கீமை வந்து 31/3/2021 வரைக்கும் இந்த ஸ்கீம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ யாரெல்லாம் வந்து வீட்டை புதுப்பிக்கணும், வீடு வந்து கட்டணும், அதே மாதிரி வீடு வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்கெல்லாம், எஸ்பெஷலி இடபிள்யூஎஸ், எல்ஐஜி, எம்ஐஜி செக்டாரில் இருக்கிறவங்களுக்கு இந்த ஸ்கீம் வந்து ரொம்ப ரொம்ப அற்புதமாக யூஸ் ஆகும். இந்த லோன் அமௌண்ட் வந்து நான் சொன்ன வந்து ஒரு பர்டிகுலர் செக்மெண்ட்டுக்கு தான், அதாவது 6 லட்சங்கிறது இடபிள்யூஎஸ்க்கு மட்டும்தான். எல்ஐஜி, எம்ஐஜிக்கு அதுக்கு ஈக்குவலண்ட்டாக டபுள், அதாவது அதில் டபுள்னால் 12 லட்சம், எம்ஐஜிக்கு அதில் இன்ட்டு 3 18 லட்சம் வரைக்கும் லோனே கிடைக்கும். ஸோ இது பெரிய ஸ்கீம். இது ஒரு பெரிய ரிலீஃப் ஆக்சுவலாக. அதாவது வீடு இப்படி இருக்குது, என்ன பண்ணுறது, நாம் வந்து ஒரு இருக்கிறதுக்கு வீடு இல்லையே அப்படின்ட்டு 2.5 லட்சம் ஃபேமிலிஸ்க்கு இந்த பெனிஃபிட் கிடைக்கும். 70,000 கோடி, நல்லா கவனிங்க, 70,000 கோடி. ஸோ 20 lakhs crores பெனிஃபிட்டில் அது பங்காக ஒவ்வொரு பீஸாக பார்த்தீங்கன்னா ஒன்னொன்றும் வந்து ஒரு கோல்டு மைன் தான், ஒவ்வொன்றும் ஒரு கோல்டு மைன் தான். இதில் இன்னும் ஒரு விஷயம் வந்து, இந்த என்டையர் சிஎல்எஸ்எஸ் ஸ்கீமே வந்து பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா அப்படிங்கிற இந்த ஸ்கீமில் தான் இந்த சிஎல்எஸ்எஸ் வந்திருக்கு. இதுக்கு ஒரு சைட்டே இருக்குது. இந்த சைட்டுக்கு பேர் வந்து பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா PMAY-urban.gov.in/CLSS. இந்த சைட்டுக்கு போனீங்கனாலே உங்களுக்கு இந்த விஷயம் பற்றி எல்லாம் தெரியும். அந்த சைட்டு வந்து 31/3/2020 வரைக்கும் அப்டேட் பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் அப்கிரேட் பண்ணலை. மேலே ஒரு டிக்கர் ஓடும், COVID-19 ஸ்கீம் வில் பி இம்ப்ளிமெண்டட் சூன் அப்படின்னு ஒரு டிக்கர் ஓடிண்டே இருக்குது. அது கூடிய சீக்கிரம் அந்த சைட்டையும் வந்து அப்கிரேட் பண்ணுறாங்க.
அடுத்தது இந்த ட்ரைபல்ஸுக்கும் ஆதிவாசிஸ்க்கும், அதாவது ஃபாரஸ்ட் சைடில் இருக்கிறவங்களுக்கு புதுசாக ஒரு அழகாக ஒரு ஸ்கீம். அதாவது நிறைய மரங்கள்லாம் வெட்டியாச்சு. ஸோ அது புது சட்டம் ஒன்று வந்திருக்கு. அந்த சட்டம் என்னென்னா காம்பன்சேட்டரி அஃபாரஸ்டேஷன் ஃபண்ட் ஆக்ட்னு பேர். அது மூலியமாக ஒரு அத்தாரிட்டி இருக்குது. அந்த அத்தாரிட்டிக்கு பேர் கம்பான்னு பேர், CAMPA. முன்னெல்லாம் நான் சின்ன வயசில் இருக்கும்போது கேம்பகோலான்னு அப்படின்னு ஒன்று இருக்கும், CAMPA கேம்பகோலா அப்படின்ட்டு. அதே பேரில் கேம்பா அப்படின்னு இருக்குது. கேம்பா அப்படின்னா காம்பன்சேட்டரி அஃபாரஸ்டேஷன் மேனேஜ்மெண்ட் அண்ட் பிளானிங் அத்தாரிட்டி. இவங்களுக்கு 6000 கோடி கொடுத்துட்டாங்க. எதுக்குன்னா எம்ப்ளாய்மெண்ட்டை டெவலப் பண்ணுறதுக்காக. ஸோ அதனால் இந்த மைக்ரண்ட் லேபரர்ஸுக்கு எனக்கு வேலை வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்கலாம் இந்த 6000 கோடி புஷ்னால அந்த செக்மெண்ட்டில் இருந்தாங்கன்னா அங்கேயே வேலை கிடைக்கும். இல்லை ட்ரைபல்ஸ் ஆதிவாசிஸ்க்கு வேலை கிடைக்கும். ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எங்கே கிடைக்கும் அப்படின்னா அர்பன்லேயும் கிடைக்கும். அர்பன் எப்படின்னா பிளான்டேஷன் பண்ணணும், அஃபாரஸ்டேஷன் அண்ட் பிளான்டேஷன் ஒர்க் இன்க்ளூடிங் அர்பன் ஏரியாஸ். ட்ரீ பிளான் பண்ணுறதுக்கு ஃபண்டிங் வேணும், ஆள் வேணும், ஆள் அம்பு சேனை வேணும், பணம் வேணும். அந்த சாப்ளிங்லாம் வாங்கணும், சாப்ளிங்கை நர்ச்சர் பண்ணணும், அதை எடுத்து ப்ராப்பராக வைக்கணும், அதுக்கு ஒரு கூண்டு வைக்கணும், தண்ணி விடணும், எல்லாத்துக்கும் ஃபண்டு வேணும், ஆள் வேணும். ஸோ இதுக்கு தான் இந்த காம்பன்சேட்டரி அஃபாரஸ்டேஷன் மேனேஜ்மெண்ட் அண்ட் பிளானிங் அத்தாரிட்டி. ஆர்டிஃபிஷியல் ரீஜெனரேஷன், ஃபாரஸ்ட் மேனேஜ்மெண்ட், சாயில் அண்ட் மாய்ஸ்சர் கன்சர்வேஷன் ஒர்க்கு. ஸோ அண்ட் அந்த வேறு ஒரு இடத்துல இருக்க சாயில் எடுத்து இங்கே போட்டு அதனுடைய தரத்தை வந்து உயர்த்தது. ஃபாரஸ்ட் ப்ரொடெக்ஷன், ஃபாரஸ்ட் அண்ட் வைல்டு லைஃப் ரிலேட்டட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட், வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட், இது எல்லாத்துக்குமே இந்த ஃபண்டு வந்து கொண்டு வராங்க. இது முக்கியமான ஒரு அம்சம் இந்த ஸ்கீமில். அண்ட் இன்னொரு பாயிண்ட்டு நான் சொல்லணும். கடைசி நமக்கு ஒரு 10 நிமிஷம் இருக்குது. இந்த 10 நிமிஷத்தில் இன்னொரு 3-4 விஷயங்களை சொல்லி நான் வந்து முடிச்சுக்கிறேன். இந்த முக்கியமாக வந்து எதை பற்றி நான் சொல்லணும் அப்படின்னா, இந்த டிஸ்காமுக்கும் ரிலீஃப் டு கான்ட்ராக்டர்ஸுக்கும் முக்கியமான ஒரு பாயிண்ட்டுங்க. அதாவது இந்த ஸ்கீமில் முதல் நாளே வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது எதுக்குன்னா ரிலீஃப் டு கான்ட்ராக்டர்ஸ். இந்த கவர்மெண்ட் கான்ட்ராக்டர்ஸ்க்கு எல்லாருமே வந்து இது ரொம்ப நியாயமான ஒரு பாயிண்ட். இது நியாயமான ஒரு பாயிண்ட்டு. இது என்னென்னா, கவர்மெண்ட் கான்ட்ராக்டர்ஸ் எல்லாம் வந்து டைமுக்கு வேலையை முடிச்சு கொடுத்தா அவங்க வந்து அந்த மெஷர்மெண்ட்லாம் எடுத்து பில்லிங் எல்லாம் பண்ணி கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு பேமெண்ட் கிடைக்கும். இப்போது இந்த லாக்டவுன்னால் அந்த ஒர்க்கு வந்து டிலே ஆகிடும். ஒர்க்கு டிலே ஆகிடுத்து அப்படின்னா இந்த எல்டி போடுவாங்க, லிக்விடேட்டட் டேமேஜஸ் போடுவாங்க, பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகும், அவங்களோட கான்ட்ராக்ட் அமௌண்ட் வந்து குறைஞ்சிரும். ஸோ அது நியாயமான ஒரு பாயிண்ட். இந்த ஒரு கஷ்டத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தான் என்ன பண்ணிட்டாங்க, எல்லா கான்ட்ராக்டுக்கும் எல்லா கான்ட்ராக்டருக்கும் வித்தவுட் காஸ்ட் டு கான்ட்ராக்டர் அப்படின்னு பேர் இருக்குது. வித்தவுட் காஸ்ட் டு கான்ட்ராக்டர் எல்லாருக்கும், எஸ்பெஷலி ரயில்வே கான்ட்ராக்டர், ரோட் டிரான்ஸ்போர்ட், ஹைவே கான்ட்ராக்டர்ஸ், பிடபிள்யூடி கான்ட்ராக்ட், சென்ட்ரல் பிடபிள்யூடி கான்ட்ராக்டர், இது அப்படியே வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டும் எக்ஸ்டெண்ட் பண்ணணும். இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கான்ட்ராக்டர்ஸ்க்கு மட்டும் இல்லை, ஸ்டேட் கவர்மெண்ட் கான்ட்ராக்டர்ஸ்க்கும் இதே ஸ்கீம் எக்ஸ்டெண்ட் பண்ணணும். அது அந்தந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டை தான் வந்து பிளான் பண்ணணும். இது என்னென்னா 6 மாதம் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் கான்ட்ராக்டுக்கு 6 months வந்து எக்ஸ்டென்ஷன் கொடுத்துட்டாங்க. இது ஒரு முக்கியமான சேஞ்சு. அடுத்தது டிஸ்காம் கம்பெனிஸ்க்கு, அதாவது எலக்ட்ரிசிட்டி கம்பெனிஸ் வந்து என்னென்னா எல்லாம் டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனி. நம்ம தமிழ்நாடு எடுத்துக்கோங்க, டான்ஜெட்கோ இருக்குது, டான் டிரான்ஸ்கோ இருக்குது. இந்த டான்ஜெட்கோ வந்து டான் டிரான்ஸ்கோ தான் வந்து இந்த டிரான்ஸ்மிஷன் கம்பெனி. ஜெனரேஷன்லேருந்து அந்த லைன் எடுத்து, ஹை டென்ஷன் லைனை எடுத்து நம்ம டான்ஜெட்கோவுக்கு கொடுக்கோம். டான்ஜெட்கோ வந்து எல்லாருக்கும் நம்ம வந்து அதை லோவர் ஆக்கி நம்ம வந்து எல்லாருக்கும் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுப்பாங்க. இந்த டிரான்சாக்ஷனில் வந்து டான்ஜெட்கோ வந்து பல கோடி ரூபா வந்து டிரான்ஸ்கோவுக்கும் கொடுக்கணும். அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் இருக்குது. மொத்தம் வந்து ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் வந்து இந்த டிஸ்காம் கம்பெனிஸ் மட்டும் 94,000 கோடி கொடுக்கணும். அவங்க எப்படி கொடுப்பாங்க? அதனால் என்ன ஆகுதுன்னா, பேலன்ஸ் ஷீட்டில் அந்த ஒவ்வொரு பேலன்ஸ் ஷீட்லேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பாக்கி இருக்கும், பாக்கிக்கு வட்டி போடுவாங்க. வட்டி போடுறதுனால இது யார் மேலே இந்த வட்டி போய் கடைசியில் உட்காரும் அப்படின்னா கன்சியூமர் தலையில் தான் உட்காரும். கன்சியூமர் தலையில் போய் உட்காரும். ஸோ அல்டிமேட்டாக ஹிஸ் காஸ்ட் வில் கோ அப். ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு 90,000 crore லிக்விடிட்டி ஒன்று இன்ஃப்யூஸ் பண்ணுறாங்க டிஸ்காம் கம்பெனிக்கு. அவங்களுக்கு என்ன ரிசீவபிள் இருக்கோ, அவங்களுக்கு என்ன ரிசீவபிள் வர வேண்டியது இருக்கோ அதை வந்து பிளெட்ஜ் பண்ணி அதுக்கு ஈக்குவலண்ட்டாக எங்கே பிளெட்ஜ் பண்ணுவாங்கன்னா, பவர் ஃபைனான்ஸ் கம்பெனியும் ரீஜினல் ரூரல் எலக்ட்ரிஃபிகேஷன் கார்பரேஷனில் crores ஆஃப்
thousands of crores பணம் அதில் உட்காந்துருக்கு. ஏன்னா கேபிட்டல் கெயின்ஸ் செக்ஷன் 54 ஈஸி அனௌன்ஸ் பண்ணதுனால 50 லட்சம் வரைக்கும் எல்லாரும் சொத்து விற்ற உடனே வந்து கேபிட்டல் கெயின்ஸ் 20% நான் சேவ் பண்ணணும்னா டமால்னு எடுத்து ஒரு 50 லட்சம் வந்து அதில் ஆர்இசி பாண்டில் போட்டுருவாங்க. அந்த மாதிரி 50 லட்சம் நிறைய இருக்கா அந்த கம்பெனியில். அதை எங்கே பண்ணணும்னா அந்த ஆர்இசிலேருந்து எடுத்து இந்த டிஸ்காம் கம்பெனிக்கு கொடுப்பாங்க. டிஸ்காம் கம்பெனி வந்து இந்த லிக்விடிட்டி பேஸ் பண்ணி இந்த இவங்களுக்கு பே பண்ணிடுவாங்க. எதுக்கு? டிரான்ஸ்மிஷன் கம்பெனிக்கு பே பண்ணாங்கன்னா அவங்களோட லோடு குறையும். ஸோ சிஸ்டமில் வந்து கேஷ் ஃப்ளோ வந்து உள்ளே வரும். ஸோ இது ஒரு முக்கியமான ஒரு சேஞ்சு. இந்த சேஞ்சு வந்து சாதாரண மக்கள் நமக்கு வந்து என்ன பிரயோஜனம் இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இந்த லோடு ஆஃப் காஸ்ட்டு வேணா எலக்ட்ரிசிட்டி அது என்னது இந்த அன்னியன் படத்தில் சொல்லுவாங்க 5 பைசா திருடினா தப்பா இல்லை தினமும் 5 பைசா திருடினா தப்பான்னு அப்படின்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த எலக்ட்ரிசிட்டி காஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிறது நம்ம கண்ணுக்கே தெரியாது. ஸோ அதுக்கு ஈக்குவலண்ட்டாக இப்போ வந்து கண்ணுக்கே தெரியாமல் இப்போது அந்த இன்க்ரீஸ் ஆன காஸ்ட்லாம் ரிவர்ஸ் பண்ண போகிறாங்க. ஸோ ரிலீஃப் டு த கான்ட்ராக்டர் சொல்லிட்டேன், டிஸ்காம் கம்பெனி சொல்லிட்டேன். முக்கியமான இந்த லாஸ்ட்டாக ஒரு பாயிண்ட்டோட நான் வந்து நிப்பாட்டிக்கிறேன். இன்கம் டேக்ஸில் முக்கியமான இன்கம் டேக்ஸு கடைசி 5 நிமிஷம் இருக்குது. இந்த இன்கம் டேக்ஸில் நிறைய சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. எல்லாருக்கும் அப்ளிகபிளான இந்த ஒரு சேஞ்ச் தான். முக்கியமான சேஞ்சு என்ன அப்படின்னா பெண்டிங் ரீஃபண்ட் எல்லாருக்குமே வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து ஒரு முக்கியமான அறிக்கை. அது இமீடியட்டாக கொடுத்துடணும். யார் யார் கொடுக்கணும் அப்படின்னா சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டு, நான் கார்பரேட் பிஸ்னஸ்ஸு, ப்ரொஃபஷன், அதான் இண்டிவிஜுவல்ஸ் அண்ட் பார்ட்னர்ஷிப் ஃபர்ம்ஸ் எல்லாருக்கும் கொடுத்துடணும். எல்எல்பிஸ், கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் எல்லாருக்கும் கொடுத்துடணும் அப்படின்ட்டு. கார்பரேட்டை பற்றி பேசலை. கார்பரேட்டுக்கும் ரீஃபண்ட் வந்து ஹியூஜாக இருக்குது, அதையும் கொடுக்கணும். இவங்களுக்கெல்லாம் கொடுக்கும்போது கார்பரேட்டுக்கும் கொடுக்கலாம் இந்த ஸ்கீமில். ரெண்டாவது, நார்மலான சிச்சுவேஷன்லேயே வந்து டியூ டேட் பக்கத்தில் வரும்போது இன்கம் டேக்ஸ் டியூ டேட்டை ஏன் இன்க்ரீஸ் பண்ண ஏன் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணக்கூடாதுன்னு இருக்கிற நிலைமையில் இப்போ இருக்கிற நிலைமையில் இந்த ஃபைனான்ஷியல் இயர் 1920 அதாவது 19-20 இப்போ தான் மார்ச் 20 முடிஞ்சுது. மார்ச் 20க்கு வந்து டியூ டேட் வந்து ஆக்சுவலாக 31 ஜூலை ஒரு டியூ டேட்டு, இன்னொரு டியூ டேட் வந்து 31 அக்டோபர். இந்த 2 டியூ டேட்டையும் அப்படியே தள்ளி 30 நவம்பர் வரைக்கும் வச்சுட்டாங்க. ஸோ 30 நவம்பர் தான் லாஸ்ட் டேட் ஃபார் ரிட்டர்ன் ஃபைலிங். டேக்ஸ் ஆடிட்டுக்கு மட்டும் 30 செப்டம்பர் லாஸ்ட் டேட், அதை வந்து 31 அக்டோபர் வரைக்கும் தள்ளி வச்சுருக்காங்க. மேபி எல்லாமே 30 நவம்பருக்கு தள்ளினதுனால 31 அக்டோபரோட டேட்டும் நார்மலாக வந்து ஷிஃப்ட் ஆகும். கடைசியாக ஒரே ஒரு பாயிண்ட்டை மட்டும் சொல்லிக்கிறேன். விவாத் சே விஸ்வாஸ் ஸ்கீம், அந்த விவாத் சே விஸ்வாஸ் ஸ்கீமும் நம்ம வந்து ஒரிஜினலாக வந்து 31 மார்ச் லாஸ்ட் டேட்டாக இருந்தது, அதை அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணி 30th ஆஃப் ஜூன் வரைக்கும் கொண்டு வந்தாங்க. இப்போது இந்த அனௌன்ஸ்மெண்ட்டில் வந்து விவாத் சே விஸ்வாஸ் ஸ்கீம் வந்து அதை இன்கம் டேக்ஸ் டிஸ்பியூட் செட்டில்மெண்ட் ஸ்கீம் அது வந்து அப் டு 31 ஆஃப் டிசம்பர் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி டைம் பாரிங் அசஸ்மெண்ட்ஸ் வந்து 30 செப்டம்பர் முடிகிற இதெல்லாம் டைம் பாரிங் அசஸ்மெண்ட் 30 செப்டம்பர் முடியறதோ அது எல்லாமே 31 டிசம்பர் வரைக்கும் தள்ளி வச்சுட்டாங்க. அதாவது அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 3 மாதம் தள்ளி வச்சுட்டாங்க. அதே மாதிரி சர்டன் 31 மார்ச் 21 எதுலாம் வந்து டைம் பாரிங் ஆறுதோ, அதாவது 31 மார்ச் அடுத்த வருஷம் 31 மார்ச்லாம் எதுலாம் டைம் பாரிங் ஆறுதோ அது அங்கேருந்து ஒரு 6 மாதம் தள்ளி வச்சுட்டாங்க. அதாவது ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் 2021 வரைக்கும் தள்ளி வச்சுட்டாங்க. இவ்வளவு சேஞ்சு வந்து கொண்டு வந்திருக்காங்க வித் ரெஸ்பெக்ட் டு டைரக்ட் டாக்ஸஸை. அண்ட் இந்த 1 மணி நேரத்தில் ஆத்ம நிர்பார் பாரத் அபியான் அதை பற்றி ஆக்சுவலாக மேடம் சீதாராமனும் அந்த என்டையர் டீம் ஆஃப் ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரியோட டீமும் நமக்கு சொன்ன இந்த ஸ்கீம்ஸை வந்து 1 மணி நேரத்துலலாம் வந்து நாம் அனலைஸே செய்ய முடியாது. அவங்களே வந்து ஒரு 4-5 ப்ரெஸ்ஸு மீட் மூலியமாக தான் வந்து நமக்கே வந்து தெரியப்படுத்தியிருக்காங்க. அந்த இன்ஃபர்மேஷன்லாம் வந்து நாம் இந்த மாதிரி தூர்தர்ஷன் பொதிகை தொலைக்காட்சி மூலியமாக தான் கொஞ்சம் கொஞ்சமாக சிறுகத்தான் நாம் வந்து அதனுடைய பெனிஃபிட்லாம் நாம் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நாம் வந்து மக்களுக்கு வந்து போய் சேர்றதுக்கு நிறைய பிரயத்தனம்லாம் பண்ணின்னு இருக்கோம். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த தூர்தர்ஷன் நிலையத்தாருக்கும் பொதிகை நிலையத்தாருக்கும் என்னுடைய கனிவான நன்றியை கூறி, நேயர்களுக்கும் என்னுடைய நன்றியை கூறி வணக்கத்துடன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.